Good evening everyone. Today let's start with the paper number 4. Fresh start. அதனால ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம் பேப்பர் நம்பர் 4. ஸோ பேப்பர் நம்பர் 4ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிலபஸ் 2022. எக்கனாமிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் வந்து 70. ஸோ அதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட், பில்டிங், மணி அண்ட் பேங்கிங், எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஸோ இதையுமே பார்த்தோம்னா 15 அடுத்து மேஜராக இன்னொரு பார்ட் என்னென்னா மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 30%. ஸோ ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் 70%. ஸோ எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிக் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். பேசிக் கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதிலே நமக்கு என்ன வந்துடுது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்துடுது, யூட்டிலிட்டி, வெல்த் அண்ட் ப்ரொடக்ஷன்னா என்னென்னு வந்துடுது. அடுத்தது தியரி ஆஃப் டிமாண்ட், தியரி ஆஃப் சப்ளை, ஈக்குவிலிபிரியம், தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ்லேயே வந்துடுது. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் படித்தோம்னாலே மேக்ஸிமம் நமக்கு 20 மார்க்ஸ். ஸோ 20 to 25 மார்க்ஸ் இருக்கேன். ஏன்னா அங்கான 20% தான் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு வெயிட்டேஜ் தான் நமக்கு எம்சிக்கு கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ இதிலிருந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேஜர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டாபிக், பேசிக் கான்செப்ட்ஸ். அடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட், மணி அண்ட் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இது எல்லாமே வந்து நம்ம லேசாக பார்த்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இட்ஸ் அ பேசிக் காமர்ஸ். காமர்ஸில் நம்ம என்ன படிச்சிருப்போம், 11th 12th ஒரு காமர்ஸ் படிச்சிருப்போம். மார்க்கெட்னா என்ன, டியூஓபோலினா என்ன, இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் வந்திருக்கும். இந்த மணி, கமர்ஷியல் பேங்க்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ் இதெல்லாமே வந்து காமர்ஸில் வந்திருக்கும். ஸோ அடுத்து பெஸ்டல், அடுத்து எமர்ஜிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் VU, CA, FU. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீப்பாக இந்த எக்கனாமிக் செஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, லெட் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். அடுத்து மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் 30% பார்க்கறதுல நம்ம ஓவர் வியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹியர் பை ஸ்டார்டிங் செக்ஷன் A, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன். இந்த இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ டிமாண்ட் ஒன்று இருந்தால் தான் சப்ளைன்னு ஒன்று நடக்கும். ஸோ டிமாண்ட், சப்ளை இதெல்லாமே வந்து மேஜரான எக்கனாமிக் டேர்ம்ஸ். இப்போ டிமாண்ட், கஸ்டமர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம சப்ளை பண்ணோம். நம்மளாம் ஒன்று சப்ளை பண்ணி கஸ்டமர் அதை வாங்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஃபூலிஷ்னஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ டிமாண்டை பொறுத்து தான் சப்ளை இருக்கும். இப்போ சப்ளை கம்மியாகி டிமாண்ட் கூடுதுன்னா அப்போ என்ன பண்ணிடுவாங்க, ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன்ற அமௌண்ட்டை கூட வச்சுருவாங்க. ஏன்னா சப்ளை கம்மியாக இருக்குது, ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் டிமாண்ட் கூட இருக்குது அப்படின்னா ஹூஎவர் கேன் அஃபோர்ட் இட், இந்த லக்ஸரிஸ் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைம்ஸில் டொமேட்டோவோட விலை, ஆனியன்ஸோட விலை, அப்புறம் லெமனுக்குலாம் வந்து ஒரு லெமனே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு அமௌண்ட்டில் தான் வாங்கிப்போம். 3 to 5 rupees, 10 rupeesக்கே 3 lemons கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதுவுமே வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. எதனால்? எக்கனாமிக்ஸ். சப்ளை கம்மியாக இருந்துச்சு, டிமாண்ட் வந்து இங்கே நிறையா கஸ்டமர்ஸ் பண்ணாங்க, அதனால ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க, C is equal to A plus B x1 plus C x2 plus U. இங்கே சிங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், X1ங்கிறது லெவல் ஆஃப் அவுட்புட், X2ங்கிறது பிளான்ட் சைஸ், Uங்கிறது ஃபேக்டர் which captures the effect of another omitted variables explaining cost of production. By estimating 3 parameters A, B and C, we can estimate the change in C per unit change in one independent variable X1 and another independent variable X2 is held constant. ஸோ இதை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ பேசிக்காக நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். யூட்டிலிட்டினா என்ன, ப்ரொடக்ஷன்னா என்ன, டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன. ஸோ இதை தான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக உனக்கு 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1.1ல் ஃபண்டமெண்டல்ஸ். வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சோஷியல் சயின்ஸ். ஏன்னா 9th 10th படிக்கிறதுலே வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு அது மாதிரி எக்கனாமிக்ஸ்னு ஒரு பார்ட் ஒரு 10 மார்க்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு சோஷியல் சயின்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மேனோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா இட் மேஜர்லி டாக்ஸ் அபவுட் மணி.
இங்கே வந்து ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் வந்து என்னோடய மந்த்லி இன்கம் வந்து 10,000னா நான் வந்து அந்த இன்கம்மை வாங்கிட்டு ஐ வில் ஸ்பெண்ட் இட் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ இங்கே எக்கனாமிக்ஸுங்கிறது இப்படி தான், ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க தான் அமௌண்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக நம்ம வேலை பார்க்குறோம்? நம்மளோட டே டு டே நெசசரிஸை வாங்குறதுக்கு. கரெக்டாக அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? Economics is one of the social science. It explains about the economic activity of a man. Any activity which is related to earning the money and spending the money is called economic activity. இதே இதில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை, எந்த ஒரு மணி இன்வால்மெண்ட்டுமே இல்லை, நீ வந்து ஒரு சேரிட்டிக்காக பண்ணுற, ஒரு ஹியூமானிட்டிக்காக பண்ணுறதுனா இட்ஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதை பற்றி இங்கே வந்து ரொம்ப பேசலை. ஸோ நீ வந்து மேஜராக வந்து இங்கே என்ன பற்றி பேசியிருக்காங்க? which involves money. Almost all people are engaged in economic activities because they want to earn the money. ஏன்னா நான் ஏர்ன் பண்ணாதான் என்னோட ஃபேமிலியை ஐ கேன் சி. ஸோ இதுதான், நம்ம ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்க அந்த மணியை ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ த மெயின் எக்கனாமிக் ப்ராப்ளம் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் சொசைட்டிஸ் ரிசோர்ஸஸ் இன்டு கன்சியூமபிள். ஆமாம், எக்கனாமிக் ப்ராப்ளமே என்னென்னா, ஒரு கஸ்டமர் என்ன நினச்சாலும் நம்ம கொடுத்துட முடியாது. எதனால்? ஏன்னா ரிசோர்ஸஸ் இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் வந்து அன்லிமிட்டெட் வான்ஸ் இருக்குது. ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் பட் ஆனால் நமக்கு அன்லிமிட்டெட் வான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இது ஒரு மேஜர் எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Okay, it is a problem because of human wants are unlimited and the society's resources are limited. Scarce resources, economic wants are human wants are unlimited. The color is so the central task of economics is to decide how much is to decide how much commodities are to be produced for the optimum satisfaction of the human wants. ஒரு ரிசோர்ஸஸ் எனக்கு கொடுக்குறாங்கன்னா நான் எந்த அளவுக்கு அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், தட் இஸ் கால்ட் எக்கனாமிக்ஸ். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிக் சயின்டிஸ்ட் அவங்களாம் என்ன பண்ணாங்க, எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணாங்க, நிறைய சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, நிறைய தியரிஸ் எழுதிட்டு வந்தாங்க. அதை தான் அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். The resources, the firms are the production units and the household are consumption units. ஆமாம், ஃபர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஃபர்ம்ஸ் பை டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் as மிஷின்ஸ், லேபர், ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் செல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். த மெயின் எய்ம் ஆஃப் தீஸ் ஃபர்ம்ஸ் இஸ் டு மேக்ஸிமைஸ் தேர் ப்ராஃபிட். அவங்களோட மேஜர் மோட்டிவ் என்ன? மேக்ஸிமைஸ் தேர் ப்ராஃபிட். The household on the other hand try to maximize their satisfaction from their consumption of goods produced by the firm. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை விட நம்ம என்ன பண்ணணும், கன்சியூம் பண்ணதில் அதை மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். மேஜர் எக்கனாமிக்ஸில் உள்ளே இருக்கிற நூக் அண்ட் கார்னர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. வான்ஸ், எஃபர்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு ஒரு ஆசை வருது, என்னோட ஆசையை வச்சு ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பித்து அதில் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிறேன். ஸோ திஸ் இஸ் த சர்க்கிள் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இப்போ நான் அந்த எஃபர்ட்ஸை வாங்கணும்னா வாட் ஐ ஹாவ் டு டூ? ஐ ஹாவ் டு ஏர்ன் மணி. என்னோட மணியில் தான் நான் வாங்க முடியும். இன் கன்சிடரேஷன் ஃபார் த ப்ராடக்ட், ஃபார் த எஃபர்ட்ஸ் தே ஹவ் put in for the product. This is the subject matter of economics divided into 4: production, technique and technology, exchange, distribution. Value, price, consumption. மொதல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆர்டர் வருது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூ ப்ளஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணி ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் கன்சியூம் பண்ணுறா? கன்சியூமர் கன்சியூம் பண்ணுறான். ஓகேவா? இதில் தான் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கஸ்டமர் கன்சியூமருங்கிறது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க.
யூஸ் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். இப்போ டூத் பேஸ்ட் அப்படின்னா நான் பேஸ்ட்டை வாங்கி நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஐ எம் அ கன்சியூமர் ஆஃப் த டூத் பேஸ்ட். இதே டூத் பேஸ்ட்டை நான் வாங்கி ஐ எம் செல்லிங் இட் டு மை கஸ்டமர் அப்படின்னா ஐ எம் என்னோட கன்சியூமருக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ரீசேல் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்ட் நான் ரீசேல் பண்ணுறேன்னா ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கி நான் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன், ஹோல்சேலருக்கு நான் கஸ்டமர், கன்சியூமர் கிடையாது, கஸ்டமர். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை இந்த டூ டேர்ம்ஸ்க்கான மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்சியூமருங்கிறது யார்? who use the product, who consume the product. இப்போ நான் டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஐ எம் யூஸிங் இட் ஃபார் மை செல்ஃப். அப்படின்னா ஐ எம் ஓப்பனிங் த டூத் பேஸ்ட் அண்ட் யூஸிங் ஃபார் மை செல்ஃப். ஆனால் நான் கஸ்டமராக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் வாங்கி இன்னொரு கன்சியூமருக்கு வைக்க போகிறேன். புரிஞ்சிருச்சா? ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன தேவை? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி. இப்போ 1:2 ரேஷியோவில் தான் வந்து இந்த ப்ராடக்ட்கான கெமிக்கல்ஸ் இது பண்ணுறாங்க. இல்லை இந்த ப்ராடக்ட்கான மிக்சரே வந்து 1:2. அப்படின்னா அந்த டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி அந்த யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? எப்பயுமே வந்து காஸ்ட்டு தான் வந்து ரெவன்யூவோட கம்மியாக இருக்கணும். ஸோ 1:2 அப்படின்னா காஸ்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா ரெவன்யூ வந்து டபுள் மடங்காக இருக்கணும். அதுதான் அவங்க வந்து டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க இந்த ரேஷியோவில் கொண்டு வரணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? முதல் வந்து பேட்டர் சிஸ்டம். ஸோ எக்ஸ்சேஞ்சுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பேட்டர் சிஸ்டம். எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ். ஸோ 2 kg ஆஃப் ரைஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து குட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அதுக்கு மணிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ருபீஸுங்கிறது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ருபீஸுங்கிறத சொல்லுவோம், யூஎஸ்லேன்னா டாலர்ஸ் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த குட்ஸ்க்கான ப்ரைஸ் என்னங்கிற ஒரு வேல்யூ வச்சு நம்ம இப்போ வந்து மணி வச்சு சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மைக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன், மேக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன். லேண்டுனா ரெண்ட் வரும், லேபர்னால் நீ வேஜஸ் பே பண்ணோம், கேபிட்டல்னால் இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட். ஸோ இதை தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்லியிருக்காங்க. நீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற, அதை வச்சு நீ உனக்கு வந்து ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற. அடுத்து அதுக்கான வேல்யூ, ப்ரைஸ் அதை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்குற. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட். ப்ரைஸ் வந்து இப்போ நீ லோக்கலில் வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதே எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து மைக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மேக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து கன்சம்ஷன் எண்ட் கன்சியூமர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த இதை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ கன்சம்ஷன். அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸில் 4 விதம் இருக்குது. ஒன்று வந்து வெல்த் வந்து ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார், வெல்ஃபேர் வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருப்பார், அதே மாதிரி ஸ்கேர்சிட்டி, க்ரோத் வந்து சாம்வேல்சன். ஸோ இப்போ வாட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெல்த் டெஃபினிஷன் அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் வெல்த். அதை சொன்னது வந்து ஜேபி சே. ஆடம் ஸ்மித் என்ன சொன்னார்? எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் வெல்த். எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சயின்ஸு, அது வந்து வெல்த்தை பற்றி பேசுது. ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித், அவங்க புக்கு என்ன எழுதியிருக்காங்க? என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் அண்ட் வெல்த் ஆஃப் அ நேஷன். எந்த இயரில்? 1776. இந்த டெஃபினிஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த வெல்த் இஸ் ப்ரொடியூஸ், கன்சியூம்டு, எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ இதுக்கான வேர்டான மீனிங் எல்லாம் பார்த்தாச்சா? அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித், மேன் இஸ் அன் எக்கனாமிக் மேன். ஆமாம், நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா we are having the money and we have the capacity to spend the money. ஸோ நம்ம யார்? எக்கனாமிக் மேன். அடுத்து எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வெல்த் ஒன்லி. வெல்த்தை மட்டும்தான் எக்கனாமிக்ஸ் பேசுது அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா? ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்கார். த டெஃபினிஷன் டீல்ஸ் வித் த காஸ் பிகைண்ட் த கிரியேஷன் ஆஃப் வெல்த். நீ எதுக்காக இந்த இப்போ என்கிட்ட வெல்த் இருக்குது அப்படின்னா அது எதனால் இருக்குது? ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அன் ப்ரொஃபஷனல். சாரி நாட் லைக் தட். ஐ எம் ஒர்க்கிங் இன் அன் கார்பரேட் வேர்ல்ட். நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான சேலரி எனக்கு வருது. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெல்த்துக்கான க்ரியேஷனுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன, நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது இந்த எக்கனாமிக்ஸ் பேசுது. ஸோ இட் டீல்ஸ் ஒன்லி வித் மெட்டீரியல் வெல்த். ஒன்லி மெட்டீரியல் வெல்த். நீ ஹியூமானிட்டிக்காக பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. மெட்டீரியலாக நீ என்ன வச்சுருக்க அதை பற்றி மட்டும்தான்.
இது சில பேர் வந்து இப்போ வந்து ஒரு டெஃபினேஷன் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அது மாதிரி கிரிட்டிசிசம் வந்துச்சு. இங்கே வந்து என்னென்ன கிரிட்டிசிசம் சொல்லியிருக்காங்கன்னு பாரு. வெல்த் இஸ் ஆஃப் நோ யூஸ் அன்லெஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஹியூமன் வாண்ட்ஸ். கரெக்ட் தானே? வெல்த்துங்கிறது வந்து எப்போ என்னோட ஹியூமன் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ தான் அது வந்து வெல்த்து. ஸோ வெல்த் அதுக்கப்புறம் தான் வந்த டெஃபினிஷன் என்னென்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஆல்ஃப்ரெட் மார்ஷல்ங்கிறது வந்து he was the follower of Adam Smith. He wrote the famous book of Principle of Economics, Principle of Political Science. இது வந்து 1870. டெஃபினிஷன் என்ன? எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இவங்க வந்து ஒரு மேன்கைண்ட் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ இட் எக்ஸாமின்ஸ் த பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்ஷன் which is closely connected with the attainment and with the use of material requisites of well-being. So இதுதான் சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்லியிருக்காரு? எக்கனாமிக்ஸ் is one study of wealth, another and more important side is a part of study of man or welfare. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெல்த்தை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு? வெல்த்தையும் ஒரு சைடாக எடுத்துக்கிட்டு வெல்ஃபேரையும் ஒரு பக்கமாக எடுத்திருக்காரு. ஸோ இது என்னது? எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோஷியல் சயின்ஸ். டெஃபினிஷன் ஆஃப் குட்ஸ் என்னது? மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் ரெண்டையுமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் நார்மல் சயின்ஸ். அவர் என்ன சொன்னார்? எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் அப்படி சொன்னார். இவர் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் எக்கனாமிக்ஸ் இஸ் நார்மல் சயின்ஸ் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்காரு? மேன் ஆர் வெல்ஃபேர் ஆஃப் த மேன் ஆர் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் வெல்த் கொடுத்துருக்காரு. அதனால தான் டெஃபினிஷனே வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஸோ என்ஹான்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மேன் ஃப்ரம் எக்கனாமிக் மேன் டு சோஷியல் மேன். எக்கனாமிக்ஸ் ரிலேட் டு ஒன்லி some material goods which promote the human welfare. எது ஹியூமன் வெல்ஃபேருக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும்தான் எக்கனாமிக்ஸ் பேசுது அப்படிங்கிறத சொல்லி. அக்கார்டிங் டு ராபின்ஸ், வெல்ஃபேர் டெஃபினிஷன் இஸ் இன்கம்ப்ளீட் டெஃபினிஷன். எக்கனாமிக்ஸ் மஸ்ட் பி நியூட்ரல் பிட்வீன் என்ஸ். இப்போ என்ஸ் அப்படின்னா கன்சியூமர் நியூட்ரலாக இருக்கணும். எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைடுக்குமே கன்சம்ஷன் சைடுக்குமே பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே வந்து நியூட்ரலாக லா சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸுங்கிறது. ஸோ இதெல்லாமே கிரிட்டிசிசம் ஆஃப் வெல்ஃபேர் டெஃபினிஷன் தட் இஸ் ரிட்டன் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இப்போ ராபின்சன் அதை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருப்பாருன்னா ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் வந்திருப்பார். எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் as a relationship between ends and scarce which have alternative uses. இப்போ நீ வந்து ஒரு ப்ராடக்ட்னு எடுக்கிற, டூத் பேஸ்ட்னு எடுத்தேன்னா அதில் எத்தனை பிராண்ட்ஸ் இருக்குது? இப்போ ஒரு மில்க்குன்னு எடுக்கிறோம். மில்க்குக்கான யூஸஸ் என்ன? ஒன்லி நீ வந்து அந்த மில்க்கு குடிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவியா? கிடையாது. டீயாக யூஸ் பண்ணலாம். மில்க்கை வந்து நல்லா இது பண்ணி வெண்ணெய் எடுத்து கீயாக யூஸ் பண்ணலாம். இப்போ மில்க்கு இப்போ பன்னீராக மாற்றலாம். மில்க்கை நீ ஸ்வீட்டாக மாற்றலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் யூஸஸ் இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ப்ராடக்ட்னு எடுத்திங்கன்னா இதுதான் கன்சியூமர் ஹியூமனோட வெல்ஃபேரை வந்து டிசைட் பண்ணுது, ஹியூமன் கன்சப்ஷனுக்கு இதுதான் பொறுத்துது அப்படின்னு எந்த டெஃபினிஷன்லேயும் சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த எண்டு கன்சப்ஷனுக்கும் ஸ்கேர்ஸ்க்கும் நடுவில் வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுக்கு தான் வந்து ராபின்சன் அவரோட டெஃபினிஷனில் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு? வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், லிமிட்டெட் ரிசோர்ஸஸ், ஆல்டர்னேட்டிவ் யூஸ் ஆஃப் லிமிட்டெட் ரிசோர்ஸஸ். இப்போ மில்க்குன்னு பார்த்தோன்னா கவுஸ் இருந்தால் தான் மில்க் வரும். அந்த மில்கில் உனக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். ஆமாம், இப்போ மில்க்குன்னு வருதுன்னா உனக்கு ஸ்வீட் இருக்குது, பன்னீர் இருக்குது, கீ இருக்குது. இதில் நீ எதை யூஸ் பண்ணணும்னு போகிறதுக்குள்ளே நமக்கு மில்க் ஸ்வீட்ஸ்லேயே நிறையா ஸ்வீட்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா ஹியூமன்ஸுக்கு வந்து சாய்ஸ் நிறையா கொடுக்குறதுனால அந்த சாய்ஸில் எதை செலக்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடுது. இதோட மெரிட்ஸ் என்ன? அக்கார்டிங் டு திஸ் டெஃபினிஷன் எக்கனாமிக்ஸ் இஸ் அனலிட்டிக்கல் சயின்ஸ். ஃபஸ்ட்டு ஆடம் ஸ்மித் என்ன சொன்னார்? எக்கனாமிக்ஸ் சயின்ஸ். சரி. ஆல்ஃப்ரெட் மார்ஷல் எக்கனாமிக்ஸ் இஸ் நார்மல் சயின்ஸ். ஓகே. இப்போ ராபின்சன் எக்கனாமிக்ஸ் இஸ் அனலிட்டிக்கல் சயின்ஸ். நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீ ப்ராக்டிக்கலாக யோசி அப்படிங்கிற மாதிரி. எக்கனாமிக்ஸ் டர்ன்ஸ் இன்டு யூனிவர்சல் சயின்ஸ். இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ், நியூட்ரல்ஸ் பிட்வீன் என்ஸ். இப்போ கிரிட்டிசிசம் இது வந்து ஒரு யூனிவர்சல் சயின்ஸ் கிடையாது. இது வந்து டெவலப்டு கண்ட்ரிக்கு அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து கம்யூனிஸ்ட் ஆர் இப்போ ஒருத்தவங்களுக்கு கீழே ரூல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த இது செட் ஆகாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இட் இஸ் நாட் அன் ஓல்டு வைன் இன் அ நியூ பாட்டில்.
ஒரு புது பாட்டிலில் நீ பழைய ஒயின் யூஸ் பண்ணி ஊற்றிட்டதுனால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஃபினிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது கிரிட்டிசிசம் வந்திருக்கு. இப்போ அதுக்கு தான் என்ன வந்துச்சு, growth definition. growth definition வந்து given by J.M. Keynes and Samuelson. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எல்லாத்தையும் மீன் பண்ணுற மாதிரி மொத்தமாக மூணையும் சேர்த்து கலந்தெடுத்து கொடுத்துருப்பார். எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ். ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் வந்துச்சுல, என்ன சூஸ் பண்ணுறாங்க without the use of money to employ the scarce or productive resources that would have alternative use to produce various commodities over time for distributing them for consumption now or in future among the various persons and groups in the society. It analyzes the cost and benefits of improving patterns or resources use allocations. இப்போ நீ பார்த்த மேலே என்னென்னலாம் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் யாருன்னா சாமுவேல்சன் க்ரோத் டெஃபினிஷனில் சொல்லியிருப்பார். இதோட மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, it accepts the unlimited wants and limited resources which have alternative uses. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதை இவர் இந்த டெஃபினிஷனில் சேர்த்துக்கிட்டாரு. அக்கார்டிங் டு சாம்பிள் the problem of scarcity of resources not only confined to present but also in future. இப்போ மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது, ஃபியூச்சர்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. It means he introduced the concept of time element. ஒரு டைம் இந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த டைமுக்கு மட்டும்தான் கிடையாது, ஒரு டைம் எலமெண்ட் ப்ரெசென்ட்டில் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார், டைம் பேஸ்டாகவும் திங்க் பண்ணியிருக்கார். He also adopted a dynamic approach to the study of economics, considering economic growth as an integral part of economics. This definition includes Marshall's welfare definition and Robinson's scarcity definition. எல்லாத்தையும் சேர்த்து எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இவர் பர்ஃபெக்டாக டெஃபினிஷன் கொடுத்துருக்காரா சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம்லாம் எதுவும் வரலை. இப்போ ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒன்று ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இன்னொன்று வந்து மாடர்ன் அப்ரோச். ஜஸ்ட் அ மினிட். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ். ஓகே, இட் ஸ்டடீஸ் மேன்ஸ் பிஹேவியர் அஸ் அ ரேஷ்னல் ஹியூமன் பீயிங். இதெல்லாம் வந்து நீ என்னென்ன டைப்ஸ்ன்றதுன்னு பார்த்தா மட்டும் போதும், ஜஸ்ட் ரீட் இட். நம்ம மேலே பார்த்ததே தான். ஸோ இப்போ அடுத்து மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். த டேர்ம் மைக்ரோ அண்ட் மேக்ரோ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை Ragnar French in economics. So இதெல்லாம் very important. He is the professor of Oslo University in Britain. According to him, economics is studied in two ways. ஒன்று மைக்ரோ லெவல், இன்னொன்று மேக்ரோ லெவல். மைக்ரோ லெவல் அப்படின்னா நமக்கு பர்டிகுலராக ஹவுஸ் ஹோல்டுக்கு பக்கத்தில், இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப் இதெல்லாம். மேக்ரோ அப்படின்னா கண்ட்ரி டு கண்ட்ரி, இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து மேக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டு த ஹோல் ஆஃப் வேர்ல்ட், ஹோல் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னா வந்து அது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பேசுகிறோம். ஸோ இப்போ மைக்ரோ இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் க்ரீக் வேர்டு மைக்ரோஸ் மீன்ஸ் வெரி ஸ்மால் ஆர் மில்லியனத் பார்ட். நூற்றில் ஒரு, அது மாதிரி அவங்க மில்லியனத்தில் ஒரு பார்ட், ஒரு விஷயம் அந்த மாதிரி. இட் ஸ்டடீஸ் ஹவு அபவுட் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆர் கஸ்டமர், ப்ரொடியூசர், ஃபர்ம். இப்போ என்னை பற்றி மட்டும் பேசுகிறாங்கன்னா இட்ஸ் மைக்ரோ லெவல். இப்போ நான் வந்து என் வீடு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு நான் பேசுனேன்னா மைக்ரோ லெவல். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் பர்டிகுலர் ஃபர்ம், பர்டிகுலர் ஹவுஸ் ஹோல்ட், இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ், வேஜஸ், இன்கம்ஸ், இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரீஸ், பர்டிகுலர் கமாடிட்டிஸ். கேஇ பவுல்டிங் இவர் சொல்லியிருக்காரு இந்த டெஃபினிஷன். ஸோ இப்போ ஸ்கோப் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தியரி ஆஃப் ப்ராடக்ட் ப்ரைஸிங், டிமாண்ட் அனலைசிஸ், சப்ளை அனலைசிஸ். தியரி ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸிங்னா லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது. ஸோ தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர், எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷன், எஃபிஷியன்சி இன் கன்சம்ஷன், ஓவரால் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. இது எல்லாமே தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸில் டீல் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரைஸ் தியரி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் வேர்ட்ஸ். யூஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ஆப்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ க்ரீக் வேர்ட் மேக்ரோஸ். அதுவுமே க்ரீக் வேர்டு தான் மைக்ரோஸ். இது வந்து மேக்ரோஸ் மீன்ஸ் லார்ஜ் ஆர் வெரி பிக். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் அஸ் அ சிங்கிள் யூனிட். எக்கனாமியே ஒரு சிங்கிள் யூனிட் தான். மைக்ரோவில் என்ன பண்ணோன்னா நான் ஒரு ஆள் அந்த மாதிரி பேசுவோம். இது வந்து யூனிட், மொத்த வேர்ல்டுமே ஒரே யூனிட் தான் அந்த மாதிரி. It does not deal with the individual units, it deals with the aggregates or total averages.
ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க, இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி, இந்த மாதிரி சில நேம்ஸ். அதுக்கு வந்து ப்ரைஸ் தியரி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. Macroeconomics studies about national income, that is calculation of national income. இப்போ இன்ஃப்ளேஷன், இப்போ சென்சஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தியரி ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தியரி ஆஃப் ட்ரேட் சைக்கிள், தியரி ஆஃப் இன்ஃப்ளேஷன், தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், மேக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேக்ரோ தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் தான் வந்து ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட டர்ன் ஓவர் என்ன, இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா மேக்ரோ லெவல். என்னோட லெவல் ஆஃப் டோட்டல் அவுட்புட் என்ன, என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குது, இது எல்லாத்தையும் பேசுகிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் போத் ஆர் நன் கொடுத்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ ஜஸ்ட் ரீட் இட். ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆர் சயின்ஸ். ஆர்ட்டுங்கிறது என்னென்னா ப்ராக்டிக்கலாக நீ யோசிச்சு பண்ணுறது. சயின்ஸுங்கிறது ஏற்கனவே தியரியை கொடுத்துருப்பாங்க. இப்போ தியரி ஆஃப் டிமாண்ட், தியரி ஆஃப் சப்ளை, இதுக்குள்ளே தியரி ஆஃப் வேரியபிள் சப்ளை, இதுக்குள்ளே தியரி ஆஃப் கன்சூமர் சர்ப்ளஸ், இது எல்லாமே வந்து தியரியாக சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் எ சயின்ஸ். இப்போ நீ எக்கனாமிக்ஸை ப்ராக்டிக்கலாக நீ யோசிச்சு பண்ணுற அப்படின்னா இட்ஸ் அன் ஆர்ட். ஆர்ட் அப்படின்னா உனக்கு நாலேஜ் வந்து வேறு மாதிரி தேவைப்படும். ஸோ ஏற்கனவே வந்து கொடுத்துருக்குற தியரியை வச்சு உன்னால் பண்ண முடியாது. ஆர்ட்டுங்கிறது கொடுத்துருக்குற பாஸ்ட் டேட்டா வச்சு உனக்கு ஃப்யூச்சர் அனலைசிஸ் பண்ண தெரியணும். அதை வச்சு நீ ஒரு டெசிஷன் எடுத்து யூ ஹாவ் டு ப்ரொசீட். அதை தான் ஆர்ட்னு சொல்லியிருப்போம். இங்கே அதான் கொடுத்துருக்காங்க பாரு. சயின்ஸ் இஸ் தியரட்டிக்கல் அண்ட் ஆர்ட் இஸ் ப்ராக்டிக்கல். சயின்ஸ் டீச்சர்ஸ் டு நோ, ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் டு டூ. தெரிஞ்சுக்கிறத சொல்கிறது சயின்ஸ், ஆர்ட் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்ட். எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் in its methodology and art in its application. Hence economics is both science as well as art. இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ அதே மாதிரி நம்ம எதெல்லாம் பார்த்தோம் இம்பார்ட்டண்ட்டு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. அதே மாதிரி இங்கே ஒன்று பார்த்தோமே. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைஸ் தியரி. இப்போ வந்து இதில் நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், அந்த டெஃபினிஷன் யார் யாரெல்லாம் சொன்னாங்கங்கிறது இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில். அப்புறம் இந்த காமன் ப்ராப்ளம்ஸ், இது வந்து மைக்ரோ ப்ராப்ளமாக மேக்ரோ ப்ராப்ளமாக உன்னால் வந்து செக்ரிகேட் பண்ண முடியணும். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம், சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். இப்போ நாம் வந்து பாசிட்டிவ் சயின்ஸா நார்மட்டிவ் சயின்ஸா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுதான் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் சயின்ஸ். பட் நாட் வாட் ஒர்க் டு பி, என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பாசிட்டிவ் சயின்ஸ் சொல்லாது. நார்மட்டிவ் சயின்ஸ் எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து நார்மட்டிவ் சயின்ஸ். ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் திங்ஸ் அஸ் தே ஆர். ஏற்கனவே இருக்கிற திங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இட் டஸ் நாட் டீல் வித் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது, நோ தேவையில்லை, ஸோ இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ். இல்லை இதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணி நம்ம வந்து பெட்டர் டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா இட்ஸ் அ நார்மட்டிவ் சயின்ஸ். ஸோ அக்கார்டிங் டு லைனல் ராபின்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ். நம்ம பார்த்தோம்ல. அடுத்து நார்மட்டிவ் சயின்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் ஒர்க் டு பி அண்ட் வாட் நாட் ஒர்க் டு பி. என்னவா இருக்கலாம், என்னவா இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது எல்லாமே வந்து நார்மட்டிவ் சயின்ஸில் சொல்லும். இட் டஸ் ரிலேட் வித் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ். இட் டீல்ஸ் வித் good and bad and right and wrong. According to Malfeld, economics is normative science. To conclude, economics is both positive and normative science. அடுத்து மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. டிடக்டிவ் மெத்தட் அண்ட் இன்டியூசிவ் மெத்தட். இது என்ன எல்லாமே வந்து என்னென்னா ப்ரீவியஸாக அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, அதை பற்றி நமக்கு வந்து காமனாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு டிடக்டிவ் மெத்தட்னா ஸ்டாட்டிக் அனலைசிஸ். ப்ரீவியஸ்லேருந்து என் ஃபிகர்ஸ் இப்படி தான் வருது, ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இண்டக்டிவ் மெத்தடில் டைனமிக்காக இருக்கும், சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் சம்ஹவ் டு த எக்ஸ்டென்ட் வி கேன் ஃபோர்காஸ்ட் அண்ட் மேக் அ பிளான். இஃப் த பிளான் கோஸ் இன் அ ராங் வே, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான பேக்கப் வச்சு அதை நம்ம மாற்றி கரெக்ட் ரூட்டில் நம்ம கொண்டு போகணும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Deductive method is also called as prior method, abstract method, analytical method.
In this method, the laws or theories are prepared on the basis of fundamental assumption. In this method, the logical proceeds from the general to particulars. For example, law of diminishing marginal utility, law of equity marginal utility, law of consumer supply, இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், இதை மாதிரி தான் என்னோட கம்பெனியில் இருக்குங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் டு ஃபாலோட் deductive method. Inductive method is also known as historical method, statistical method. இது வந்து நம்ம லாஜிக்காக யோசிச்சு பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு கொண்டு வரோம். ஸோ இது வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைனமிக்காக சேஞ்சஸ் ஆகும். ஸோ சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த சேஞ்சஸ் த பிளான் வில் பி ஃபோர்காஸ்ட். அடுத்து மாடர்ன் எக்கனாமிக்ஸ் ஃபாலோட் இண்டிவிஜுவல் மெத்தட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். எந்த எக்கனாமிக்ஸ் எதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுலேயே 2 பாயிண்ட் வந்துருச்சு. அதோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அதோட அனதர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து டிடக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. மாடர்ன் எக்கனாமிக்ஸ் இண்டக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஜென்ரல் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் எக்கனாமிக்ஸ். இப்போ ஜென்ரல் ப்ராப்ளம் என்ன? வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். இப்போ என்ன, நான் கேபிட்டல் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லை நார்மலாக வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? இப்போ வந்து என்னோட வார் நடக்குது அப்படின்னா நான் நார்மலாக ப்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லை நான் வந்து கன்ஸு கேபிட்டல் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? வார் நடந்துட்டுருக்குன்னா நான் வாருக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டல் குட்ஸ் கன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். இதே இது இப்போ ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருக்குது அப்படின்னா நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்? கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லை ப்ரெட் ப்ரொடியூஸ் பண்ணுமா? ப்ரெட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் வாட் டு ப்ரொடியூஸ், அதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து அதை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, அடுத்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ரிச்சா புவரா, இது வந்து காமன் ஃபார் ஆல் பர்சன்ஸா, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி எக்கனாமிக்ஸில் ஜென்ரல் ப்ராப்ளம் வந்திருக்கு. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ வாட் டு ப்ரொடியூஸ், சம்திங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, வெதர் டு ப்ரொடியூஸ் ஃபியூச்சர் குட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ், என்ன உனக்கு தேவையோ அது. ஹவு டு ப்ரொடியூஸ், அவங்க டெக்னிக் கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கலாம், லேபர் இன்டென்சிவ், நிறைய ஆட்கள் வச்சு செய்ய போகிறாங்களா இல்லை நிறைய மிஷினரி வச்சு செய்ய போகிறாங்களா, இது எல்லாமே வந்து அடுத்து நம்ம யோசிக்கணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் மேன் பவர் அண்ட் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல். அடுத்து ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் டிட்டர்மைன்ஸ் வாட் ஆர் த கமாடிட்டிஸ் டு பி ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம். என்ன கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அது யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஒன் கேன் மேக் அ conjecture from the pattern of production of the country. If the government decides to produce more for ordinary buses than luxury cars, then one can understand that the country is producing for the poor, not for the rich. So இங்கே வந்து என்ன பிளான் பண்ணுறோம், எந்த சிச்சுவேஷனுக்கு பிளான் பண்ணுறோங்கிறத ஜென்ரல் ப்ராப்ளம்ஸாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பேசிக்காக வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத 1.1 முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் யூட்டிலிட்டி, வெல்த் அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் we are going to continue with theory of demand and theory of supply. So see you tomorrow. That's it for the class. இப்போ அதுக்காக வந்து இந்த பேப்பர் நம்பர் 4 வந்துட்டோம், அதனால நீங்கள் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 படிக்க தேவையில்லைன்னு கிடையாது. யூ கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் வித் சேம் வேவ் லென்த்தில் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. It will be more helpful for the exam. So that's it for the class. Thank you.